வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் தமிழக அரசாங்கத்தை நடத்தி வருகிறார். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கருத்துக்கு அரசு கூடுதல் வழக்கறிஞர் ரவீந்திரன் விளக்கம். கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சியிலும் கனமழை பெய்யும் என கணிப்பு. கடந்த 10 ஆண்டு வாக்காளர் பட்டியல் மற்றும் வாக்காளர் வீடியோ பதிவுகளை வழங்க வேண்டும். தேர்தல் ஆணையத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தல். கர்நாடகா, மகாராஷ்டிரா தேர்தல் ஆணையர்களின் கடிதத்திற்கு ஒப்புதல் அல்லது வருத்தம் தர வேண்டும். வாக்கு திருட்டு தொடர்பான ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டுக்கு தேர்தல் ஆணையம் பதிலடி. பள்ளி கல்விக்கான மாநில கொள்கையை வெளியிட்டார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். 8ஆம் வகுப்பு வரை ஆல் பாஸ் என உறுதி. இந்த ஆண்டே 11ஆம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு ரத்து. அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவிப்பு. 11th அந்த குழந்தைங்களுக்கான அந்த ஒரு ப்ரெஷர் தொடர்ந்து இருக்கக்கூடாது. 10th முடிச்சுட்டு 11th அதுக்கான கான்செப்டை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு 12th அந்த குழந்தைங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை தான். ஸோ அந்த ப்ரெஷரை நாங்கள் குறைக்கணும்னு ஆசைப்படுறோம், அவ்வளோதான். 8ஆம் வகுப்பு வரை ஆல் பாஸ் என்பது மாணவர்களின் தன்னம்பிக்கையை குலைக்கிறது. பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றச்சாட்டு. ராமதாஸ், அன்புமணி இன்று மாலை 5:30 மணிக்கு ஆஜராக உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அழைப்பு. இருவரிடமும் தனியாக பேச உள்ளதாக அறிவிப்பு. நீதிபதியின் அறிவிப்பை ஏற்று மாலையில் உயர்நீதிமன்றம் செல்கிறார் அன்புமணி. உடல்நிலை காரணமாக ராமதாஸ் நீதிமன்றத்திற்கு வரமாட்டார் என நீதிபதியிடம் தெரிவித்த வழக்கறிஞர். சக்தி வாய்ந்த எதிரியான திமுகவை வீழ்த்த வலிமையான கூட்டணி அவசியம். பல்வேறு கட்சிகள் கூட்டணிக்காக தங்களுடன் பேசி வருவதாக ஆங்கில நாளிதழுக்கு இபிஎஸ் பேட்டி. கோவில்பட்டி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் கண்டெய்னர் லாரி கவிழ்ந்து விபத்து. நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய ஓட்டுநர் மற்றும் கிளீனர். நிலச்சரிவு ஏற்பட்ட உத்தராகண்டில் ஹெலிகாப்டர், மோப்ப நாய்கள் மூலம் மீட்பு பணிகள் தீவிரம். மொபைல் சேவை மீண்டும் தொடக்கம். இமாச்சல பிரதேசத்தில் கனமழையால் சிக்கிக் கொண்ட கின்னவுர் கைலாஷ் யாத்ரீகர்கள். 889 பக்தர்களை பத்திரமாக மீட்ட இந்திய திபெத் எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள். பரிதாபங்கள், கோபி சுதாகருக்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்க வேண்டும். திராவிடர் விடுதலை கழகத்தினர் கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு. காலா பட நடிகை ஹீமா குரேஷியின் உறவினர் டெல்லியில் குத்தி கொலை. பார்க்கிங் பிரச்சனையில் கொல்லப்பட்ட அதிர்ச்சி வீடியோ. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் தமிழக அரசாங்கத்தை நடத்தி வருகிறார். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கருத்துக்கு அரசு கூடுதல் வழக்கறிஞர் ரவீந்திரன் விளக்கம். கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சியிலும் கனமழை பெய்யும் என கணிப்பு. கடந்த 10 ஆண்டு வாக்காளர் பட்டியல் மற்றும் வாக்காளர் வீடியோ பதிவுகளை வழங்க வேண்டும். தேர்தல் ஆணையத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தல். கர்நாடகா, மகாராஷ்டிரா தேர்தல் ஆணையர்களின் கடிதத்திற்கு ஒப்புதல் அல்லது வருத்தம் தர வேண்டும். வாக்கு திருட்டு தொடர்பான ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டுக்கு தேர்தல் ஆணையம் பதிலடி. பள்ளி கல்விக்கான மாநில கொள்கையை வெளியிட்டார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். 8ஆம் வகுப்பு வரை ஆல் பாஸ் என உறுதி. இந்த ஆண்டே 11ஆம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு ரத்து. அமைச்சர் அன்பில் மகேஷ்
அறிவிப்பு. 11th அந்த குழந்தைங்களுக்கான அந்த ஒரு ப்ரெஷர் வந்து தொடர்ந்து இருக்கக்கூடாது. 10th முடிச்சுட்டு 11th அதுக்கான கான்செப்டை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு 12th வந்து அந்த குழந்தைங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை தான். ஸோ அந்த ப்ரெஷரை நாங்கள் வந்து குறைக்கணும்னு ஆசைப்படுறோம், அவ்வளோதான். 8ஆம் வகுப்பு வரை ஆல் பாஸ் என்பது மாணவர்களின் தன்னம்பிக்கையை குலைக்கிறது. பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றச்சாட்டு. ராமதாஸ், அன்புமணி இன்று மாலை 5:30 மணிக்கு ஆஜராக உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அழைப்பு. இருவரிடமும் தனியாக பேச உள்ளதாக அறிவிப்பு. நீதிபதியின் அறிவிப்பை ஏற்று மாலையில் உயர்நீதிமன்றம் செல்கிறார் அன்புமணி. உடல்நிலை காரணமாக ராமதாஸ் நீதிமன்றத்திற்கு வரமாட்டார் என நீதிபதியிடம் தெரிவித்த வழக்கறிஞர். சக்தி வாய்ந்த எதிரியான திமுகவை வீழ்த்த வலிமையான கூட்டணி அவசியம். பல்வேறு கட்சிகள் கூட்டணிக்காக தங்களுடன் பேசி வருவதாக ஆங்கில நாளிதழுக்கு இபிஎஸ் பேட்டி. கோவில்பட்டி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் கண்டெய்னர் லாரி கவிழ்ந்து விபத்து. நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய ஓட்டுநர் மற்றும் கிளீனர். நிலச்சரிவு ஏற்பட்ட உத்தராகண்டில் ஹெலிகாப்டர் மோப்பநாய்கள் மூலம் மீட்பு பணிகள் தீவிரம். மொபைல் சேவை மீண்டும் தொடக்கம். இமாச்சல பிரதேசத்தில் கனமழையால் சிக்கிக் கொண்ட கின்னவுர் கைலாஷ் யாத்ரீகர்கள். 889 பக்தர்களை பத்திரமாக மீட்ட இந்திய திபெத் எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள். பரிதாபங்கள், கோபி சுதாகருக்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்க வேண்டும். திராவிடர் விடுதலை கழகத்தினர் கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு. காலா பட நடிகை ஹீமா குரேஷியின் உறவினர் டெல்லியில் குத்தி கொலை. பார்க்கிங் பிரச்சனையில் கொல்லப்பட்ட அதிர்ச்சி வீடியோ. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் தமிழக அரசாங்கத்தை நடத்தி வருகிறார். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கருத்துக்கு அரசு கூடுதல் வழக்கறிஞர் ரவீந்திரன் விளக்கம். கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சியிலும் கனமழை பெய்யும் என கணிப்பு. கடந்த 10 ஆண்டு வாக்காளர் பட்டியல் மற்றும் வாக்காளர் வீடியோ பதிவுகளை வழங்க வேண்டும். தேர்தல் ஆணையத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தல். கர்நாடகா, மகாராஷ்டிரா தேர்தல் ஆணையர்களின் கடிதத்திற்கு ஒப்புதல் அல்லது வருத்தம் தர வேண்டும். வாக்கு திருட்டு தொடர்பான ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டுக்கு தேர்தல் ஆணையம் பதிலடி. பள்ளி கல்விக்கான மாநில கொள்கையை வெளியிட்டார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். 8ஆம் வகுப்பு வரை ஆல் பாஸ் என உறுதி. இந்த ஆண்டே 11ஆம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு ரத்து. அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவிப்பு. 11th அந்த குழந்தைங்களுக்கான அந்த ஒரு ப்ரெஷர் வந்து தொடர்ந்து இருக்கக்கூடாது. 10th முடிச்சுட்டு 11th அதுக்கான கான்செப்டை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு 12th வந்து அந்த குழந்தைங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை தான். ஸோ அந்த ப்ரெஷரை நாங்கள் வந்து குறைக்கணும்னு ஆசைப்படுறோம், அவ்வளோதான். 8ஆம் வகுப்பு வரை ஆல் பாஸ் என்பது மாணவர்களின் தன்னம்பிக்கையை குலைக்கிறது. பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றச்சாட்டு. ராமதாஸ், அன்புமணி இன்று மாலை 5:30 மணிக்கு ஆஜராக உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அழைப்பு. இருவரிடமும் தனியாக பேச உள்ளதாக அறிவிப்பு. நீதிபதியின் அறிவிப்பை ஏற்று மாலையில் உயர்நீதிமன்றம் செல்கிறார் அன்புமணி. உடல்நிலை காரணமாக ராமதாஸ் நீதிமன்றத்திற்கு வரமாட்டார் என நீதிபதியிடம் தெரிவித்த வழக்கறிஞர். சக்தி வாய்ந்த எதிரியான திமுகவை வீழ்த்த வலிமையான கூட்டணி அவசியம். பல்வேறு கட்சிகள் கூட்டணிக்காக தங்களுடன் பேசி வருவதாக ஆங்கில நாளிதழுக்கு இபிஎஸ் பேட்டி. கோவில்பட்டி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் கண்டெய்னர் லாரி கவிழ்ந்து விபத்து. நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய ஓட்டுநர் மற்றும் கிளீனர்.
நிலச்சரிவு ஏற்பட்ட உத்தராகண்டில் ஹெலிகாப்டர் மோப்ப நாய்கள் மூலம் மீட்பு பணிகள் தீவிரம். மொபைல் சேவை மீண்டும் தொடக்கம். இமாச்சல பிரதேசத்தில் கனமழையால் சிக்கிக்கொண்ட கின்னவூர் கைலாஷ் யாத்ரீகர்கள். 889 பக்தர்களை பத்திரமாக மீட்ட இந்திய திபெத் எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள். பரிதாபங்கள் கோபி சுதாகருக்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்க வேண்டும். திராவிடர் விடுதலை கழகத்தினர் கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு. காலா பட நடிகை ஹீமா குரேஷியின் உறவினர் டெல்லியில் குத்திக் கொலை. பார்க்கிங் பிரச்சனையில் கொல்லப்பட்ட அதிர்ச்சி வீடியோ.